ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஆதித்யா விண்கலம் இன்று மாலை 4 மணிக்கு மேல் சூரியனின் L1 புள்ளியை அடைய உள்ளது. அது குறித்து தான் விரிவா பேசுவதற்காக நம்ம கூட செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைஞ்சிருக்கிறாங்க. பாலவெற்றிவேல், இப்போ இன்னைக்கு மாலை மிகப்பெரிய சாதனையை இந்தியா படைக்க இருக்கு. அதற்காக முதல்ல நம்ம தொடர்ச்சியா இந்த செய்திகளை வழங்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப எண்டு வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆதித்யா விண்கலம் பூமியிலிருந்து லெக்ராஞ்சியன் புள்ளியை நோக்கி புறப்பட்டதுல இருந்து அந்த தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா 126 நாட்கள் ஆயிருக்கு ஆதித்யாவுடைய பயணம். அது குறித்து சொல்லுங்க எங்களுக்கு. ஆனந்தி, 1963 தான் இஸ்ரோ முதல்ல ராக்கெட் அனுப்புனது. இப்போ 51 வருடங்கள் ஆற நிலையில நம்ம சூரியனை ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டோம். நம்ம சூரியன்னா பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு உருளை வடிவ பந்து மாதிரி தெரியும். ஆனா நாசா எடுத்த அந்த புகைப்படங்களை தான் பார்க்கிறோம். சூரியனுடைய ஒவ்வொரு தோற்றங்கள் ஒவ்வொரு பகுதி வாரியாக பிரிச்சிருக்காங்க. சூரியன்ல இருந்து வெளிப்படுற அந்த சூரிய புயல்கள், சூரிய காற்றினுடைய அடர்த்தி, அடுத்து அதனுடைய காந்தப்புல மண்டலம், சூரிய வளிமண்டலம் எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி புகைப்படங்களை நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. சூரியனோட வெவ்வேறு பகுதிகளை நம்ம இங்க சூரியனை நம்ம ஒரு உருளை வடிவமா பார்க்காம ஒவ்வொரு சின்ன பார்ட்டா பிரிச்சு இவங்க எடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டா இந்த ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு சூரிய புயல். இந்த சூரிய புயலோட நீளம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூமியோட 2 மடங்கு நீளம் இருக்கும். பூமியோட மொத்த விட்டமே 46,000 கிலோமீட்டர். இது 1,00,000 கிலோமீட்டர் வரையும் இந்த தாக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சூரியனை இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு சிவப்பு கலர்ல நமக்கு தெரியுது. ஆனா அதற்குள்ள நடக்கிற வேதியியல் மாற்றம், குறிப்பாக ஹைட்ரஜன் வாயுவும் ஹீலியம் வாயுவும் அணுக்கரு இணைவு ஏற்பட்டு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம பார்க்க முடியுது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சூரியனை பத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுல உருவாகிற இந்த சூரிய காற்று எந்த அளவிற்கு பூமியை தாக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். எந்த அளவிற்கு இப்ப பாருங்க, சூரியன்ல இருந்து வெளிவர்ற அந்த சூரிய ஆற்றல் ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் சோலார் மெட்டீரியல்ஸ் பூமியை நோக்கி தள்ளுது. பாருங்க அந்த படத்துல பாருங்க, எல்லாமே சூரியன்ல இருந்து வருது. இந்த சூரியன்ல இருந்து உள்ள வரும்போது இது பூமியோட காந்தப்புல மண்டலம். இதான் பூமியோட காந்தப்புல மண்டலம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் சூரிய கதிர்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல்களையும் அந்த கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், ஒய் கதிர்கள், காமா கதிர்கள் இதெல்லாம் உள்ள அனுப்பாம நம்மளை பாதுகாக்கிற ஒரு வேலை ஷீல்டு மாதிரி செயல்படுது. இப்போ நமக்கு எதுக்காக ஆதித்யா அனுப்பியிருக்கோங்கிறது இது மூலமா ஒரு கிளியரா தெரிஞ்சிடும். முதல் படத்துல சூரிய வளிமண்டலத்தில் ஏற்படுற சீற்றத்தை பார்த்தோம். ரெண்டாவது அது பூமியை எந்த அளவுக்கு தாக்குது அப்படின்னு பாக்குறோம். இந்த தாக்குதல் ஒவ்வொரு ஆண்டுகளும் செல்ல செல்ல அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதற்காகத்தான் உலக நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள்லாம் சூரியனை ஆய்வு செய்வதற்கான விண்கலங்களை தொடர்ச்சியாக அனுப்புறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆதித்யாவை 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி அனுப்பணும். இன்னும் ஆதித்யா விண்கலத்தினுடைய என்னென்ன சிறப்பம்சங்கள், இன்று 4 மணிக்கு மேல அது போகும்போது அது என்னென்ன அறிவியல் ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்ள போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அடுத்து ஆதித்யா விண்கலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில நிறுத்த போறோம். பூமிக்கும் சூரியனுக்கும் ஏன் நிறுத்த போறோம், அந்த லெக்ராஞ்சியன் புள்ளினா என்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு விண்கலத்தினுடைய செயல்பாடுகள், சிறப்பம்சத்தை பத்தி சொல்லிடலாம். விண்கலத்தினுடைய எடை 1475 கிலோ தான். மொத்த விண்கலத்தோட வெயிட்டே 1500 கிலோ தான் இருக்குது. அடுத்து விண்கலத்தில் உள்ள அறிவியல் ஆய்வு கருவிகள் 7 அறிவியல் ஆய்வு கருவிகள் இருக்கு. இந்த 7 அறிவியல் ஆய்வு கருவிகளும் 244 கிலோ. மொத்த விண்கலம் 1500 கிலோ. ஆனா அங்க உள்ள அறிவியல் ஆய்வு கருவி 250 கிலோ தான், 6ல் 1 மடங்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆதித்யா விண்கலத்தினுடைய அந்த இலக்கை பத்தி நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க. 126 நாட்கள் இதனுடைய பயணம் செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்குச்சு. இப்போ 6ஆம் தேதி சென்றடைஞ்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இதனுடைய ஆயுள் காலம், செயல்படுற காலம் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப 2024 ஆயிருக்கு. 2029 வரை நம்ம சூரியனை ஆய்வு செய்ய முடியும். 5 ஆண்டுகள் இதனுடைய ஆயுட்காலம். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஆதித்யா விண்கலத்தினுடைய மொத்த செலவு 380 கோடி. இதுவே அமெரிக்கா அனுப்பின பார்க்கர் விண்கலத்தினுடைய மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப சின்ன தொகை தான். அவங்க 20,000 கோடி 30,000 கோடி செலவு பண்றாங்க. ஆனா 380 கோடியில நம்ம சூரியனை ஆராய்ச்சி பண்றோம். இஸ்ரோவோட ஒரு மிகப்பெரிய சாதனையே என்னன்னா குறைந்த பொருட்செலவுல மிகப்பெரிய அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்றதா. ஸோ இந்த 380 கோடிங்கிறது விண்ணியல் ஆராய்ச்சியில ரொம்ப கம்மி. அந்த பயண தூரம் 15 லட்சம் கிலோமீட்டர்.
இதைத்தான் நம்ம வந்து நேயர்களுக்கு வந்து தொடர்ச்சியா நம்ம சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த 15 லட்சம் கிலோமீட்டர்ல வந்து லெக்ராஞ்சியன் பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்த லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ல நிலைநிறுத்தினது மூலமா சூரியனை எப்படிலாம் ஆய்வு பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த படங்கள்ல வந்து தொடர்ச்சியா பார்க்க முடியும். இப்போ நீங்க வந்து சூரியன் வச்சுக்கோங்க, நான் பூமின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பேத்துக்கும் இடையில உள்ள எடை, இப்போ நீங்க வந்து 50 கிலோ இருக்கீங்க, நானும் 50 கிலோ இருக்கேன்னா நம்ம 2 பேத்துக்குள்ள இடையில உள்ள அந்த மைய நோக்கு பாயிண்ட் வந்து நடுவுல இருக்கும். ஆனா ஒருவேளை என்ன விட நீங்க எடை அதிகமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 150 கிலோ இருக்கிறீங்க, நான் வெறும் 50 கிலோ இருக்கிறேன்னா உங்களுடைய எடையோட வீரியம் வந்து அதிகமாகி கொண்டே வரும். இந்த இடத்துல வரும்ல, அதே கான்செப்ட் தான் லெக்ராஞ்சியன் புள்ளி. சூரியனுடைய நிறை வந்து அதிகம், பூமியினுடைய நிறை கம்மி. ஸோ பூமியிலிருந்து சூரியனுக்கு வந்து 15 கோடி கிலோமீட்டர், 15 கோடி. ஆனா நம்ம இப்ப ஆய்வு பண்ண போறது 15 லட்சம் தான். அதாவது 100 மடங்குல 1 மடங்கு அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து சூரியனை வந்து நோக்கி நம்ம ஆய்வு பண்ண போறோம். மொத்தம் 5 லெக்ராஞ்சியன் புள்ளி இருக்கு. இதுதான் L1. இந்த புள்ளியில தான் ஆதித்யா இருக்குது. L2ன்னு ஒரு புள்ளி இருக்கு. இந்த L2ங்கிற புள்ளி எங்கன்னா செவ்வாய் கிரகணம் பாக்குறீங்களா, செவ்வாய்க்கும் பூமிக்கும் இடையில உள்ளதுதான் L2 புள்ளி. சூரியனுக்கும் பூமிக்கு உள்ளது இடையில உள்ளது L1 புள்ளி. சூரியனுக்கு அப்பால் இங்க இருக்கிறது L3 புள்ளி. சூரியனை வந்து வேற வேற ஆங்கிள் 60 டிகிரி கோணத்துல பாக்குறது L4, L5. இந்த மாதிரி 5 புள்ளிகள் இருக்கு. இந்த 5 புள்ளிகள் மூலம் எதுக்காக நம்ம இங்க ஆய்வு பண்றோம் அப்படின்னா, பூமியோட காந்தப்புல மண்டலத்தில் இருந்தா பூமியோட காந்தம் வந்து ஈர்த்துரும், சூரியன் பக்கத்துல போனா சூரியன் சுட்டரிச்சிரும். ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பகுதியில் இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஆய்வுகளை தொடர்ச்சியா மேற்கொள்ளலாம். இந்த டிஸ்டன்ஸ் தான் பாக்குறோம், 15 லட்சம் கிலோமீட்டர். இந்த ஆதித்யா விண்கலத்தோட பயணத்தை பாக்குறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஒவ்வொரு பாதையாக உயர்த்தப்பட்டு நேரடியாக பூமியோட காந்தப்புல மண்டலத்திலிருந்து வெளியே போய் இந்த ஏரியா பேர் தான் ஹேலோ ஆர்பிட். இன்னைக்கு நடக்க போற சம்பவம் அப்படிங்கிறது இதுதான். இவ்வளவு நாளா வந்து பூமியிலிருந்து இந்த L1 புள்ளியை நோக்கிய இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டுச்சு. இந்த க்ரூஸ் பாயிண்ட் இந்த பயணத்தை மேற்கொண்ட நிலையில இந்த L1 புள்ளிக்கு பக்கத்துல நம்ம போக முடியாது. L1 புள்ளியை சுத்தி செங்குத்தாக இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல நம்ம ஆய்வு மேற்கொள்ள போறோம். சுத்தி இந்த இடத்துல வந்து ஆதித்யா விண்கலம் சுற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சூரியனை நோக்கி ஒரு கோணம் நமக்கு கிடைக்குது. சூரியனை வந்து நல்லா ஃபேஸ் பண்ணி பார்க்க முடியும். மேலும் இதுல 7 அறிவியல் ஆய்வு கருவி இருக்கு. ஒவ்வொரு ஆய்வு கருவியும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஆய்வு பண்ணுது. முதல் படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அந்த கொரோனா என கூறப்படுகின்ற சூரியனோட வளிமண்டலம் இருக்கும், அதுல இருந்து சூரிய புயல்கள் உருவாகும், கதிர்வீச்சு உருவாகும். அந்த கதிர்வீச்சோட அளவு எவ்வளோ, பூமியை எவ்வளவு தாக்கும், பூமியோட காந்தப்புல மண்டலம் எவ்வளோ, இது எல்லா விவரங்களையும் இந்த அறிவியல் ஆய்வு கருவி வந்து தொடர்ச்சியா நமக்கு வந்து அனுப்ப போகுது. மொத்த ஆதித்யா திட்டத்தையும் வந்து இப்படிதான் நம்ம வந்து வரையறுத்திருக்காங்க. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு வந்து படைக்க போகுது. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு இப்போ ஆதித்யா L1 விண்கலத்தை இந்த லெக்ராஞ்சியன் புள்ளியில நிச்சயமாக உறுதியா நிலைநிறுத்தும். இது விண்வெளி துறையில இந்தியாவுக்கு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்க போகிறது. ஸோ ஆதித்யா விண்கலத்தோட பாதை, அதனுடைய பயணம் குறித்து விரிவான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் அதனுடைய பயன்கள் என்ன, நம்ம எவ்வளவு வருஷம் அதை வச்சு ஆய்வு பண்ண போறோம் அப்படின்னு பல விவரங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி பாலவெற்றிவேல். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.